அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் மண்டலம் 15 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மணிமாறன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சரவணன் அவர்களையும் இந்த காலை வேளையிலே காலை சக்கரம் நிகழ்வில் வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஆன் பண்ணீங்க சார். ஓகே சார், மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணீங்க கார்த்திக் சார். வீடியோ ஆன் பண்ணீங்க. வரமாட்டேங்க சார். அப்படிங்களா? பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க. சரி, வாசிச்சிருங்க சார், அப்படி இடையில வந்தால் பார்த்துக்கலாம். வாசிச்சிருங்க. ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறை இறையே அருள் புரிவாய். நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் பாஸ்தர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் செயலாளர் கார்த்திக் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காலச்சக்கரம் நிகழ்வில் எங்கள் சங்கத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இந்த காலச்சக்கரத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது ரோட்டரி கிளப் கும்பகோணம் ஹோலி டவுன் சார்பாக எங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலச்சக்கரம் நிகழ்வு இதுவரை வெற்றிகரமாக இன்று 865வது நாளா சார்? 960 860 நாள் வெற்றிகரமாக ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தி வரும் காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ரோட்டரி சங்கத்துக்கு எங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களது நன்றியினையும், இது நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் கலியபெருமாள் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை சின்முத்திரை நீண்ட மூச்சு எடுத்து ஆயெழுத்து உச்சரிக்கிறோம்.
சின்மய முத்திரை. மூச்செடுத்து ஊய் எழுத்து. ஆதிமுத்திரை எழுத்து. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால்களை நன்றாக இலக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா கால் அசைச்சுக்கோங்க. அப்படியே நம்முடைய கால் விரல்களை நன்றாக மடக்கி நன்றாக விரிக்க வேண்டும். 1 2 3 4 5. நம்முடைய கால் பாதத்தை அப்படியே வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து நம்முடைய முழங்கால நல்லா மடக்கி நீட்டுறோம். ரைட் லெக் மடக்கிறோம். நல்லா தாடையை டச் பண்ணி நன்றாக நீட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக் 2 கையிலையும் நல்லா பிடிச்சி முழங்கால பிடிச்சி டச் பண்ணி நீட்டுங்க. ரைட் லெக், லெஃப்ட் லெக், போய் நம்ம ஷோல்டர் கையை வச்சு நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். அடுத்து இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா நம்முடைய இடுப்பு பகுதியை வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்து ஷோல்டர் லெவல்ல கை வச்சுக்கோங்க. அப்படி நல்லா ரைட் சைடு நல்லா திரும்புறோம். அப்படியே மெதுவா லெஃப்ட் சைடு திரும்புறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. கைகளை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3.
ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. நன்றாக மூச்சல் தொடுங்க. கைகள் நேரா நீட்டிக்கிறோம். கைகள் நேர் நீட்டிட்டு நம்ம விரல்களை கை விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. முழங்கை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. ஷோல்டர்ல கை வச்சு முழங்கை நல்லா வட்டமா வர மாதிரி நன்றாக சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. கைகள் நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நல்லா தளர்ற வேணும். அடுத்து இடுப்புல கை வச்சுட்டு நல்லா மேல பாருங்க. எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு மேல போகணுமோ அந்த அளவுக்கு தலையை நல்லா மேல பாருங்க. எவ்வளவு கீழே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தாடை கீழே கொண்டு வந்து டச் பண்ணுங்க. மேல டவுன் கீழே மேல டவுன் கீழே. அப்படியே ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அடுத்து நல்லா தலையை வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. ஓய்வு. நன்றாக மூச்சல் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுங்க. அடுத்து நம்ம காலை சேர்த்து வச்சுக்கோங்க. தாடாசனம் முதல் நிலை. கைகளை மேல உயர்த்துறோம். கைகளை கோர்த்துக்குங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு நல்லா மேல தூக்குங்க. எவ்வளவு மேல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. குதிக்கால் நல்லா மேல தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுங்க. தாடாசனம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இழுக்கப்பட்டு உடல் சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல உடல் தசைகளை நல்லா இலக்கப்படுத்தும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அசைவு பயிற்சிகளை செஞ்சோம். கால் செஞ்சோம், விரல், கால் முட்டி, இடுப்பு பகுதி, தோள்பட்டை, கழுத்து பகுதி, தலைப்பகுதிக்கு நல்லா பயிற்சி செஞ்சோம். அந்த பயிற்சி செய்யறதுனாலையும் இந்த தாடாசனம் செய்யறதுனாலையும் நம்முடைய உடல்கள் நல்லா இலக்கப்படுத்தப்படும். இலக்கப்படுத்தும் போது நரம்பு மண்டலங்கள் நன்றாக பலப்பட்டு நல்ல ரத்தோட்டம் உச்சி முதல் பாதம் வரை நன்றாக போகும். அடுத்து நாம ஆசனங்கள் செய்யறதுக்கும் தசைகள் இலக்கமா இருக்கும். அடுத்து நம்ம செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். 1 கைகள் நேர் உயர்த்துறோம். அப்படியே வணக்க வச்சு ஜஸ்டுக்கு நேரா வச்சுக்கிறோம். அடுத்து கைகள் அப்படியே கீழே இறக்கி மேல் நோக்கி உயர்த்துங்க. 2 மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங்.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நேரா வந்துட்டு மூன்றாவது நிலை. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போறோம். அப்படியே கீழே வந்து கால் விரல தொடுங்க. விரல டச் பண்ணிட்டு பின்னாடி கணுக்கால பிடிச்சுக்கிறோம். அப்படியே கணுக்கால் பிடிச்சி நல்லா உடம்பு கீழே இழுத்து முடிஞ்ச அளவுக்கு முட்டியில் டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கையும் கீழே வச்சுட்டு ரைட் லெக் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி கொண்டு போங்க. மேல வந்து பாருங்க. ரைட் லெக் பின்னாடி இருக்கு. இடுப்பு நல்லா கீழே இறக்கி மேல பார்க்கலாம். 5. லெப்ட் லெக்கையும் பின்னாடி கொண்டு வச்சுக்கிறோம். அதுல குதிக்கால் டச் பண்ற மாதிரி கீழே கொண்டு வாங்க. கையும் காலையும் நல்லா அழுத்தமா வச்சு ஒரு மலை இருக்கிற மாதிரி மலையாசனம் சொல்லுவாங்க. இடுப்பு மேல இருக்கணும். காலையும் கையும் நல்லா அழுத்தமா கீழே வச்சிருக்கணும். 6. முழங்கால கீழே டச் பண்ணி நல்லா அமர்ந்த நிலைக்கு போய் அப்படியே முன்னாடி வந்து தாடையை டச் பண்ணணும். 7. அப்படியே மூச்சு மேல தலவி கொண்டு வாங்க. நல்லா பேக் பெண்டிங் பண்ணிருங்க. 8. மறுபடியும் அமர்ந்த நிலைக்கு வந்து முழங்கால மேல தூக்கிறோம். அடுத்து ரைட் லெக் முன்னாடி கொண்டு வரும். 9. 4 செய்யும்போது ரைட் லெக் பின்னாடி கொண்டு போனோம். இப்போ 9 செய்யும்போது காலை முன்னாடி வச்சுக்கணும். 10. லெஃப்ட் லெக்கையும் எடுத்து ரைட் லெக்கோட வச்சு கணுக்கால பிடிச்சி தலை கீழே கொண்டு வாங்க. 11. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. இப்போ மூச்சல் தூக்கிட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்டுட்டே கையில கீழே கொண்டு வந்துருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. சூரிய வணக்க பயிற்சி மிக சிறப்பாக செஞ்சீங்க எல்லாருமே. நன்றி. அடுத்து கோணாசனம். 2 கைகளையும் மேல உயர்த்தி நல்லா கைகளை கோர்த்துக்கிறோம். காதோடு சேர்த்து வச்சு நல்லா உயர்த்திக்கிறோம். அப்படியே ரைட் சைடு சாயிரும். நாம பக்கவாட்டில் வளையிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சிலுங்க. இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. ஓய்வு நிலை. நன்றாக மூச்சில் தொட்டுக்குங்க. அடுத்து திரிகோணாசனம். 2 கால்களையும் நல்லா அகலமா வச்சுக்கிறோம். கைகள் காலோடு சேர்த்து வைங்க. முதல் நிலை இது. 2வது நிலை கைகள் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரோம். 3வது நிலை நம்முடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் கட்டவரில் பிடிக்கணும். ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் கட்டவரில் பிடிச்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கணும். நம்முடைய பார்வை லெஃப்ட் ஹேண்ட் பார்த்துட்டு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
நன்றாக மூச்சல் தொடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் நல்லா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. கைகளை கீழே இறக்கிருங்க. காலை சேர்த்து வைங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. திரிகோணாசனம் மிக அற்புதமா செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம். அப்படியே உட்காருங்க. அப்படியே காலை நீட்டிக்கலாம். நன்றாக மூச்சல் தொடுங்க. நம்ம கோணாசனம் செஞ்சோம். கோணாசனம் செய்யறதுனால நம்முடைய பக்கவாட்டு தசைகள் நல்லா இலக்கமாகும். ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய இந்த பக்கவாட்டுல இடுப்பு பகுதியில தேங்கக்கூடிய அந்த தசைகள் வெயிட் எல்லாம் குறையும். அடுத்து திரிகோணாசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு வந்து நல்லா வலிமை அடையும். முதுகுத்தண்டு நரம்பு மண்டலங்கள்லாம் நல்லா ரத்தோட்ட போய் நல்லா போச்சுன்னா தான் நம்முடைய உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம நின்று ஒர்க் பண்ணாலும் முதுகு வலி வராது, சோர்வடையாது. அடுத்து கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. சர்வங்காசனம் பார்த்து கவனமா செய்யணும். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறமா அதை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த முழங்கை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணுங்க. 2 முழங்கை நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். கீழே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்முடைய கால்களை கொஞ்சம் முட்டியை மடக்கி இடுப்பை லைட்டா தூக்கி இப்படி பிடிச்சிடணும். இடுப்பு தூக்கி நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது முழங்கால கொஞ்சம் மேல கொண்டு வரணும். கால்களை மேல தூக்கணும். கவனமா செய்யுங்க. முதல்ல செய்யும்போது இங்க தசை பிடிக்கும். வயிற்று பகுதியில டைட்டா இருந்துச்சுன்னா பயிற்சி செய்யாதவங்களுக்கு புதுசா செய்யும்போது தசை பிடிக்கிற மாதிரி இருக்கும். வயிற்று பகுதியில இங்க நெஞ்சு பகுதியில பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த மாதிரி பிடிச்சதுன்னா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா சரியாயிடும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. இந்த ஆசனம் 1 நிமிடம் வச்சிருக்கலாம். ஓய்வு. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. ஒரு நிமிடம் இந்த பயிற்சியை செஞ்சோம்னா செஞ்சு முடிச்ச பிறகும் 1 நிமிடம் அமைதியா மூச்சு காற்ற கவனிச்சு அமைதியா இருக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
அடுத்து நம்ம சர்வாங்காசனம் செஞ்சோம்னாலே மச்சாசனம் செய்யணும். நம்ம சர்வாங்காசனம் செஞ்சோம்னாவே அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மச்சாசனம் செய்யணும். கவனிங்க, தலைக்கு பின்னாடி இப்படி கை வச்சு உச்சந்தலையை தரையில கொண்டு வைக்கணும். முழங்கை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. தலையை நேரம் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் விடுங்க. அப்படியே குப்புறம் திரும்பி படுங்க. கால அகலமா வச்சு தாடைக்கு கை வச்சுக்கோங்க. மூச்சல் தொடுங்க. அடுத்து காலை சேர்த்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஒட்டி கை வச்சு கால் நல்லா தரையில ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மேல பாருங்க. புஜங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே சோல் ரொட்டி கை வச்சு முட்டி போட்டுக்கோங்க. முட்டி போட்டுக்கோங்க. முயலாசனம். கை நீட்டி இப்படியே தலையை டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நேரா கொஞ்சம் நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் வலி இருந்துச்சுன்னா கால் நீட்டி சுகாசனத்துல வந்துக்கலாம். லெஃப்ட் லெக் மடக்கி வைங்க. அடுத்து ரைட் லெக் மடக்கி வச்சுக்கோங்க. நம்முடைய கைகள் நேரம் நீட்டி லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் முட்டி பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் பிடிச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே மூச்சல் விட்டுட்டே கைகளை மேல கொண்டு வாங்க. திருமலா பஸ்திரியா. மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. மேல போகும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிங்க. மிக சிறப்பாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சீங்க. நல்லா சிறப்பா செஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஆசனங்கள் கொடுத்துட்டோம். டைம் அதிகமாயிடுச்சு. இதோட நாம பயிற்சி முடிச்சுக்கிறோம். அப்படியே சாந்தியாசன நிலையில எல்லாரும் படுத்துக்கலாம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு அனைவரும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சிருந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை தலை வலிச்சா என்ன செய்யலாம்? தலை வலிக்கும் பொழுது வேப்பம் கொட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த வேப்பம் கொட்டையை அரைச்சு 10 மாதிரி போடணும். ரொம்ப சிம்பிள் ஐடியா. இப்ப நான் சில விஷயம்லாம் சொல்லுவேன், நீங்க யோசிப்பீங்க வேப்பம் கொட்டைக்கு எங்க போறதுன்னு. நாட்டு மருந்து கடைங்க நம்ம எல்லா வீட்லயும் மெடிக்கல் ஷாப் மாதிரி ஓபன் பண்ணி நிறைய ஆங்கில மருந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை விட்டுட்டு நாட்டு மருந்து கடையில போய் நான் ஒரு 10 பொருள் சொல்லுவேன், அவ்வளவுதான். மொத்தமா 10 பொருள் தான் இருக்கும். இந்த 10 பொருள் அங்கங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பயன்படுத்தலாம். அந்த காலத்துல இது எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கிடைக்கல, அவ்வளவுதான். வீட்டுல இல்ல, நாட்டு மருந்து கடையில கிடைக்குது, வீட்டுல இல்ல. வேப்பங்கொட்டைய அரைச்சு நெத்தியில 10 போட்டா எப்பேற்பட்ட தலைவலியும் சரியா போகும். அடுத்தது, தொண்டையில சளி இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, தொண்டையில சளி இருந்தா கண்டங்கத்திரி சாறு குடிங்க, தொண்டை சளி சரியா போகும். நெஞ்சில சளி இருந்துன்னு வச்சுங்களேன், நெஞ்சு சளிக்கு தூதுவளை இருக்கு இல்லைங்களா, தூதுவளை இலை, அந்த தூதுவளை இலையில ரசமோ லேகியமோ பொடியோ ஏதாவது ஒரு சாரோ இல்ல துவையலோ, தூதுவளை நெஞ்சு சளிக்குங்க, தொண்டை சளிக்கு கண்டங்கத்திரி வேறு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த கை காலெல்லாம் வீங்குது, சில பேருக்கு கால் வீங்கி இருக்கும், மூட்டு வீங்கி இருக்கும், உடம்பு எங்காவது வீக்கம் இருந்தா நாட்டு மருந்து கடைக்கு போங்க, கனை எண்ணெய்ன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. கனை எண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க, வீக்கம் எல்லாம் சரியா போகும். அடுத்தது, வயிறு உப்பசமா இருக்கு, ஜீரணம் ஒழுங்கு ஆகல, வயிற்று உளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறுல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வெத்தலையில சுண்ணாம்பு வச்சு மடிச்சு அந்த வாயில போட்டு கண்ணை மூடி நல்லா மென்னு சாப்பிட்டுருங்க.
வெத்தலையும் சுண்ணாமும் சேர்ந்துச்சுன்னா வயிற்றுல எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் தானா சரியா போகும். அடுத்தது காய்ச்சல். அது டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியா, இந்த மாதிரி எந்த குனியாவா இருந்தாலும் சரி, எந்த டெங்குவா இருந்தாலும் சரி, 8 மிளகு, 4 வில்வ இலை, 4 வில்வ இலையில 8 மிளகை வச்சு மடிச்சு வாயில போட்டு கண்ணை மூடி நல்லா பொறுமையா நல்லா மென்னு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருங்க. எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஒழுங்கா சரியா போகும். இதுல ஒழுங்கா சரியா போகும் சொல்றீங்க அப்படின்னா, இவருங்க ஒழுங்கு இல்லாம சரியா போறதுக்கு 1000 ஐடியா இருக்கு. இப்ப காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாக்க மடிச்சு காத்து இழுத்தீங்கன்னா காய்ச்சல் நின்றும். ஆனா அதாவது காய்ச்சல் ஓடி போயிடும், குணமாகாது. இப்படி மூச்சு காத்து இழுத்தீங்கன்னா காய்ச்சல் உடனே நின்று நீங்க வேலைக்கு போயிடலாம். ஆனா பாதியில நின்றுட்டு ஒழுங்கு இல்லாம குணமாகும். நல்லா கவனிங்க, காய்ச்சலை ஒழுங்காக குணப்படுத்தலாம், ஒழுங்கு இல்லாம குணப்படுத்தலாம். 2 ஐடியா எனக்கு தெரியும். ஒரு ஈரமான துணி எடுத்து அக்கல்ல வச்சு 10 நிமிஷம் வைங்க, காய்ச்சல் ஒழுங்கு இல்லாம குணமாகும். ஒழுங்கு இல்லாம குணமாகணும்னு என்ன தெரியுமா அர்த்தம்? காய்ச்சல் பாதியில் நின்றும், உங்களை வேலைக்கு போக வச்சிரும். ஆனா உள்ள அப்படியே இருக்கும், அடுத்த காய்ச்சல் டபுளா வரும். இப்ப நான் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா காய்ச்சல் ஒழுங்கா குணமாகும். ஒழுங்கா குணமாகும்னா வந்த காய்ச்சல் எதுக்கு வந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குணமாகும். அதுக்கப்புறம் சில பேர் தலை அணையில எச்சில் சொல்றது. நைட் தூங்கி வச்சு பார்த்தா தலையாணியில வாயில எல்லாம் எச்சில் இருக்கும். இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா அப்படின்னா, தாண்டிக்காய். தாண்டிக்காய் சாப்பிட்டீங்கன்னா, தாண்டிக்காய் சுட்டு சாப்பிடணும். தாண்டிக்காய்னு நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்து அதை சுட்டு இடுக்கியில வச்சு அப்படி சுட்டு தாண்டிக்காய் சுட்டு சாப்பிடுங்க. எச்சில் ஒழுகிறது இந்த தலையணை நனையாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது குடல்ல புழு இருக்கும். சில பேருக்கு உட்காரும்போது பாத்தீங்கன்னா ஆசனம் வாங்கிக்கிட்டே நம்ம நெளிகிற மாதிரி இருக்கும். ஒண்ணும் இல்லை, புழு இருக்கு. மலம் போகும்போது பாருங்க வெள்ளை வெள்ளையா புழுவெல்லாம் நெளிஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு? குடல்ல புழு வந்துருச்சு. இந்த புழு என்ன பண்ணுது? நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை அது சாப்பிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டே இருப்பீங்க, நிறைய சாப்பிடுவீங்க, ஆனா உடம்புல ஒட்டாது. அது காரணம் என்ன? குடல்ல புழு இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னா, விளக்கெண்ணெய், மேனிச்சாறு, வேப்பலை, விளக்கெண்ணெய், குப்பைமேனி சாறு, வேப்பலை, இதை 3ஐயும் கலந்து சாப்பிட்டா போதுங்க. அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். செத்து போயிட்டு மலம் வரும்போது அந்த மலத்துல இந்த பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். அப்ப என்ன ஆகுன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த குடல்ல புழு இருக்கு இல்லைங்களா, அதை ஒழிக்கிறதுக்கு தயவு செய்து ஆங்கில மருந்துகள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த ஆங்கில மருந்து இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுதுன்னா அதுல மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அது செயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட மெக்னீசியம் இருக்கு. அந்த செயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட மெக்னீசியம் உடம்புக்கு கெடுதல். ஆனா இயற்கை முறையில மெக்னீசியம் தயாரிச்சு அது மூலியமா பேதி பண்ணீங்கன்னா இது நல்லது. எனவே ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற அந்த செயற்கை மெக்னீசியம் உடம்புக்கு கெடுதல். எனவே அதை பயன்படுத்த வேண்டாம். நம்ம சாதாரணமா கல்லுப்பு பயன்படுத்துறோம் இல்லைங்களா, கல்லுப்புல 2% மெக்னீசியம் இருக்கு, இயற்கையான மெக்னீசியம். அப்போ பொடி உப்பு, சால்ட்னு சொல்றாங்க இல்லையா, பொடி உப்பு, இந்த பொடி உப்பு பயன்படுத்தினீங்கன்னா அதுல மெக்னீசியம் இருக்காது. அப்போ மலம் ஒழுங்கா போகாது, பூச்சி எல்லாம் சாகாது. எனவே அந்த சால்ட் அப்படிங்கிற பொடி உப்பை பயன்படுத்தாமல் கல்லுப்பு பயன்படுத்தினாவே மலம் சிறப்பா போகும். எனவே இயற்கையான முறையில் நாம் மீண்டும் கல்லுப்பை பயன்படுத்தி விளக்கெண்ணெய் குடித்து அப்பப்போ நம்ம அந்த குடலை சுத்தம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதுதான் குடல்ல புழுக்கள் பூச்சிகள் தங்காது. பல பேர் நிறைய சாப்பிட்றாங்க, உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரே காரணம் உடல் இருக்கிற பூச்சி தான். எனவே எப்பொழுதுமே நாம் உடலில் பூச்சி இல்லாமல் பார்த்துக் கொள்வதுதான் ஆரோக்கியம். ஒரு இட்லி சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டும். பூச்சி இருந்தா 7 இட்லி சாப்பிடுவீங்க, உடம்புல ஒட்டவே ஒட்டாது, பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். எனவே இயற்கையான முறையான வேப்ப இலை, விளக்கெண்ணெய், இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் அப்பப்போ நம்ம குடல் சுத்தம் பண்ணி வைக்கிறது தான் சிறப்பு. குடல் சுத்தமே தோல். இந்த தோல்ல எந்த வியாதி வந்தாலும் குடல் தான். குடல்ல பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் தோல்ல வியாதி வரும். தோல் வியாதி உள்ளவங்க உடலை மட்டும் சுத்தம் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்க நல்லா
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை, அதாவது ஒரு நாள் ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட சிந்தனையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து பெரிய ஒரு வாழ்க்கை முறையை மாற்ற மாதிரி ஒரு பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து பல்வேறு இயற்கை முறையில் பல்வேறு செய்திகளை வந்து நமக்கு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த முறையில் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப சிகிச்சையை பற்றி நமக்கு அற்புதமா, நெருப்பு பற்றி நமக்கு அற்புதமா வந்து கடந்த 2 வாரங்களாக நல்ல ஒரு செஷன் எடுத்து நமக்கு சிறப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை முறையில வந்து அந்த நெருப்பு, வெப்பம் எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவை, அதை சார்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும், அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி அற்புதமான சிகிச்சை முறைகள் நமக்கு அகிலா மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை அளிக்க இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக்னு நமக்கு போன வாரமே சொல்லிட்டாங்க. அதனால வந்து அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் நமக்கு அருமையா அந்த செஷனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலை வேளையில் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்கள் இந்த வெப்ப நெருப்பு சிகிச்சையை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் நமக்கு துணை இருக்கட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம இன்னைக்கு நெருப்பு சிகிச்சையில இறுதியா ஒரு கலந்துரையாடல் நாம வந்து பண்ண போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸசைஸ்னா என்ன, அதாவது உடற்பயிற்சி, சாதாரண உடற்பயிற்சினா என்ன, யோகாசனம் செய்யறதுனா என்ன அப்படிங்கிறது தெரியும். யோகா பண்றதுனா என்னன்னு தெரியும். ஏன்னா காலை சக்கரம் குழுவினரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே முதல்ல யோகா தான் பண்றோம். அதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகளை. ஏன்னா முதல்ல உடலையும் மனதையும் புத்தியையும் சரி செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாலும் அது சிறப்பா இருக்கும். அதை ரொம்ப அற்புதமா வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால யோகாவோட சிறப்பு இன்னும் கொஞ்சம் நீங்க செய்யற நமக்குமே எப்படி இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு உந்துதல் சக்தியா இருக்கக்கூடியதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயா நல்லசிவம் ஐயா நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. யோகானா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பாடி, மைண்ட், சோல், இத மூணும் இன்டகிரேட் பண்றது யூனியன், யூஜ்னு பேர். யோகா வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதனுடைய உண்மையான அர்த்தம் தமிழ்ல என்னன்னா ஒன்றிணைக்கிறது, இன்டகிரேஷன். அதுதான். அப்போ எதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறது அப்படின்னு 3 விதமான ஆன்சர் இருக்குங்க. ஒண்ணு, உடம்பையும் நம்ம மனசு இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம புத்தியையும் சோல், ஆத்மாவையும் இது வந்து ஒண்ணு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றிணைக்கக்கூடியது, அதாவது இதனுடைய பலன். அதனால அத மீனிங்கே எப்படி வச்சுட்டாங்க, இந்த யூனியன் ஆஃப் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா அப்படின்னு ஒரு விதமான கருத்து இருக்கு. அடுத்தது மூணாவதா என்ன இருக்குன்னா, உடல், மனம், புத்தி, இத மூணையும் செவ்வனே சீர்படுத்தி ஒரு நிலையில கொண்டு வர்றது அப்படின்னு 3 விதமான விளக்கம் இந்த யோகாக்கு இருக்கு. இப்ப நம்ம யோகா பண்ணும் பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு கவனம் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கப்புறம் அடுத்து 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 நீங்க அதுக்குள்ள இன்வால்வ்மெண்ட் ஆக வேண்டிய, அது ஆட்டோமேட்டிக்காவே ஆயிடும். நீங்க எல்லாம் ரொம்ப ஒன்றும் ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க எங்க உட்கார்ந்து பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே மறந்து போகும். கொஞ்ச நேரத்துக்கு, அந்த ஒரு அரை மணி நேரம்னா அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு என்ன ஆயிடும்னா நமக்கு எந்த ஒரு எண்ணங்களினுடைய தொந்தரவுமே இருக்காது. யோகா பண்ணும் பொழுது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அது ரிலேட்டடா தாட் போகுமே தவிர, எகெயின் திருப்பி என்ன பண்ணிடும், அது கொண்டு வந்துரும், திரும்பி கொண்டு வந்துரும் அந்த ஸ்டேஜுக்கு. அது அதோட சிறப்பு. அதனாலதான் நம்ம கடந்த வகுப்புல கூட சொன்னோம், யோகாவுக்கு
செய்யறதுக்கு ஒரே எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க படுத்த படுக்கையா இருக்கிறீங்கன்னா கூட கான்சியஸா இருந்தா போதும். அதாவது சொல்ற விஷயங்களை உங்களால உள்வாங்க முடிஞ்சா போதும், அவ்வளவுதான். கேட்டா போதும், அதை உங்க மைண்ட் அதை ஃபாலோ பண்ணா போதும், அவ்வளவுதான். நீங்க செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அதனாலதான் நம்ம சொன்னோம் சைக்கிக் யோகா தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதனாலதான் என்ன பழக்க வழக்கம் என்ன மோசமான நிலையில நீங்க இருந்தாலும், அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது புத்தி ரீதியாகவோ நீங்க எந்த மனநிலையில இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு டூ யோகா, அவ்வளவுதான். ஸோ நீங்க யோகா பண்ணணும்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா போதுமானது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா, உங்க உடம்பை முதல்ல சரி செய்து உங்க மனசுல எந்த விதத்திலையும் இமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லாம பார்த்து. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சும்மா சட்டு சட்டுன்னு எனக்கு கோபம் வருது, எனக்கு வந்து எரிச்சல் வருது, எனக்கு என்கிட்ட தேவையில்லாத குணம்னு இதெல்லாம் தெரியுது, இந்த கேரக்டர் எல்லாம் தெரியுது, நான் இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி ஒன் சொல்யூஷன், யோகா மட்டும்தான். என்ன சும்மா கையை காலை அசைக்கிறாங்க, மூச்சு இழுத்து விடுறாங்க, இதுல எப்படி சரியா போகும்? செய்து பாருங்க. நீங்க பெனிஃபிட்டை வந்து நீங்க மறந்தே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் யோகா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எதுக்காக நீங்க யோகா பண்றீங்களோ அதை மறந்துட்டு அதையும் தாண்டிய லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. அதுதான் ஸ்பெஷல். அது செய்தவங்களுக்கு தான் புரியும். நம்ம எதுக்காக வந்தோம்? உடம்பு வலிக்கு வந்தோம், கால் வலிக்கு வந்தோம், முட்டு வலிக்கு வந்தோம், டயபெட்டிஸ்க்கு வந்தோம், அதுக்கு தானே நம்ம யோகா பண்ண வந்தோம்? கிடையாது. நீங்க உங்களுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் இதுக்காக பண்றேன்னு நீங்க பண்றீங்க. ஆனா யோகா அதனுடைய ஸ்பெஷல், அது அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்தே தீரும். முழுமையா பாடி மைண்ட் சோல் ஜீவாத்மா பரமாத்மா அதுக்கான வழிகள்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்க. அது கொண்டு போய் நிறுத்திடும். கொண்டு போய் நிறுத்தாம அதை விடவே விடாது. ஸோ நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க யோகா பண்ணிட்டே இருங்க. அது செய்ய வேண்டிய சிறப்பை செய்தே தீரும். எனக்கே தெரியுது எனக்கு பொறாமை குணம் இருக்கு. தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி நான் பொறாமப்படுறேன். அவங்களுடைய கர்ம வினை அவங்க அனுபவிக்கிறாங்க. நாம இப்படி இருக்கோம், ஆனா நம்ம நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இந்த குணம் போகணும், பொறாமை குணம் போகணும், ஆசைப்படுறேன், ரொம்ப பேராசைப்படுறேன், ரொம்ப சட்டு சட்டுன்னு கோவப்படுறேன். இது எமோஷனலா நீங்க உணர்வு ரீதியாக குண ரீதியாக நீங்க சைக்கலாஜிக்கலா இல்ல சில குழந்தைங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, இருக்கு அதுக்கு தனியா யோகாசனங்கள் இருக்கு. ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறாங்க, இல்ல பிட்ஸ் வருது, சீசர்ஸ் இருக்கு, இல்ல அந்த குழந்தை வந்து ரொம்ப அமைதியாவே இருக்காங்க, ரொம்ப பொசசிவா இருக்கிறாங்க, வாட் எவர். நீங்க உலகத்துல மனுஷங்களுக்கு வரக்கூடிய இமோஷன்ஸ் உணர்வு ரீதியான உணர்ச்சி வசப்படக்கூடிய எந்த நிலையில இருக்கிறவங்களையா இருந்தாலும் சரி, அவங்கள நீங்க வந்து யோகா பண்ண வச்சா போதும், கரெக்டா மாத்தி டியூன் பண்ணி கொண்டு வந்துடும். ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ரெண்டாவது, மென்டலி அது எப்படி மென்டலி வேலை பண்ணுதுன்னா, ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணிடும்னா ஃபோக்கஸ். யோகா பண்ணும் பொழுதே உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கிடைக்குது இல்லையா? கான்சென்ட்ரேஷன் அந்த ஒருமித்த குணம் வருதா இல்லையா? உங்களுடைய மனசு வேற எங்கேயும் அலையாம, புத்தி வேற எங்கேயும் அலையாம ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க இல்லையா? 1 மணி நேரம் நீங்க பண்ணும் பொழுதே இவ்வளவு ரிசல்ட் இருக்கு. ஒரு 10 நாள் 20 நாள் அல்லது ஒரு 6 மாசம் பண்ணும்போது காலம் முழுக்க நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் டைவர்ட் ஆகவே ஆகாது. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அதோட ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன், குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க இல்ல பெரியவங்க, வேலைக்கு போறவங்க யாரா இருந்தாலும் யோகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. நீங்க ரிசல்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல நீங்க பாப்பீங்க. உங்க வேலையில நீங்க அதை அழகாக நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க. நல்லாவே தெரியும். ஒரு முடிவு வந்து ரொம்ப ஷார்ப்பா எடுக்க முடியும். டெசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் யோகா பண்ணிட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும். நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸே வராது உங்களுக்கு. தாட்ஸோட டிஸ்டர்பன்ஸே இருக்காது. காலையில 3 மணிக்கு எழுந்து நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல உட்கார்ந்து நீங்க உங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தணும் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் இப்போதான் இல்லையா? இப்ப குறுகிய காலத்துல ஒரு 10 வருடங்களா தான் அந்த சீக்கிரட் எண்ணம் பத்தி எல்லாம் நிறைய பேசுறாங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து மெடிடேஷன் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? யோகா பண்ணுங்க.
அதை விட பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எப்போ இறைவன் உங்களுக்கு கொடுத்த உடம்ப ஒழுங்கா கவனிச்சுக்கணும்னு முயற்சி பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போய் விட வேண்டியது இறையாற்றலுடைய தன்மை. எப்பவுமே நான் சொல்லுவேன், யார் ஒருத்தர் நாம சாதாரணமா ஒரு உதாரணம் நீங்க வைங்களேன், ஒரு குழந்தை நம்ம குழந்தை ஒரு பொம்மை கேக்குறாங்க, அது ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. அந்த குழந்தை அந்த பொம்மைய பத்திரமா வச்சுக்கிட்டா அடுத்த தடவை 50 ரூபாய்க்கு இல்ல 100 ரூபாய்க்கு பொம்மை கேட்டாலும் என் குழந்தை தானும் விளையாடும், அதை பத்திரமா வச்சுக்கும், மத்த குழந்தைங்களோட ஷேர் பண்ணும், தான் விளையாடுறது மத்த குழந்தைக்கு கொடுத்து அதை சந்தோஷப்படுத்தும், அதை பத்திரமா வச்சுக்கும். அப்படிங்கிற எண்ணம் வந்தா 50 ரூபாய்க்கு ஒரு பொம்மை கேட்டா வாங்கி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? குழந்தை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு 100 ரூபாய்க்கு கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க, கொடுப்போமா இல்லையா? அட ஆறறிவு உள்ள நமக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்மை படைத்த இறைவனுக்கு அந்த இறையாற்றல் நாம உடம்ப அழகா ஒரு உடம்ப கொடுத்துருக்கு, கை கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, காது கேக்குது, எல்லாமே சுகமா நமக்கு ஒரு உடம்ப கொடுத்துருக்கும் பொழுது அதை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து இறைவன் உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போய் நல்லா நீங்களும் வாழ்வீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்க மூலமா பல விஷயங்கள் நடக்கும். இறைவன் நம்மை கருவியா பயன்படுத்திக்கிறார். நாம முதல்ல என்ன பண்ணோம், நமக்கு கொடுத்த இந்த உடம்ப அது ஒண்ணுதாங்க முடியும் மனுஷனால. நம்ம நினைக்கிறோம்ல, நான் அதை சாதிச்சுட்டேன் இதை சாதிச்சுட்டேன் அதை பண்ணிட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. இறைவன் நம்மளை ஒரு கருவியாக்கி இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல நம்மளால நம்ம கருவியினால இந்த உடம்புனால செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். அங்க அந்த கர்வம் போயிடணும். நாம பிறப்பெடுத்தது எதுக்காக அப்படின்னா, நாம இந்த உடம்பை இந்த மனசை இந்த புத்தியை இறைவன் கொடுத்த இந்த பொம்மையை கரெக்டா பாத்துக்கணும். பாத்துக்கலன்னா அடுத்தது ஒண்ணுமே கிடைக்காது. பத்திரமா பாத்துக்கணும். கேர்லெஸ்ஸா இருக்கிறது, காத்தால எடுத்து தண்ணி குடிக்க சொன்னா தண்ணி குடிக்கிறது இல்ல, அதுல ஒரு சோம்பேறித்தனம், இன்னைக்கு பரவாயில்ல நாளைக்கு குடிச்சுக்கலாம். யோகா பண்ண சொன்னா எல்லாம் இப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இப்பெல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், அதெல்லாம் உடம்புக்கு வரும்பொழுது பண்ணிக்கலாம். இல்ல ஒரு வாழை இலை குளியல் எடுக்கிறாங்க, நிறைய இடங்கள் எடுக்கிறாங்க, போய் எடுத்துக்கலாம், உடம்ப நல்லா பத்திரமா வச்சுக்கலாம், கழிவுகள் இல்லாம வச்சுக்கலாம், அதெல்லாம் பண்றது இல்ல. சோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கடமை, நம்மளால செய்ய முடிஞ்ச ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இந்த உடம்ப பத்திரமா பாத்துக்கணும், கொடுத்த பொருளை பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நம்மளால செய்ய முடியாது. மத்ததெல்லாம் இறையாற்றல் நம்மள வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். இதை ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, உங்க சக்சஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆயிடும். எல்லாருக்கும் நல்ல ஒரு பாரபட்சம் இல்லாம போய் சேரும். இறைவன் செய்ய வேண்டியதை நம்மளுடைய உடம்பை பயன்படுத்தி நம்முடைய ஆத்மாவை பயன்படுத்தி மற்ற ஆத்மாக்களை சுகமளிக்கிறது, சந்தோஷப்படுத்துறது, நிம்மதியாக்குறது, ஆனந்தத்தை பெற வைக்கிறது, இறைவனோடு நாம ஐக்கியமாதோடு நம்ம கூட சேர்த்து 4 பேரை கூப்பிட்டு போகணும். தயவு செய்து என்ன பண்ணணும்னா கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை பத்திரமா பாத்துக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, 45 வயசு ஆச்சு, 48 வயசு ஆச்சு, எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இது வரைக்கும் உண்மையாவே நமக்கு சரின்னு தெரிஞ்சாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமா, இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோமா, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோமா? எதையெல்லாம் செய்யக்கூடாதோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாருக்குமே அறிவு இல்லாம இல்லவே இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அது தப்புன்னு. எத்தனை பேரை நிறுத்தி இருக்கோம்? தயவு செய்து இன்னைக்கு அந்த முடிவெடுங்க. என்னோட குருநாதர் எப்பவும் சொல்வாரு, துவங்கணும், தொடரணும், நிறுத்தணும். எதெல்லாம் துவங்கணும், நமக்கு எதெல்லாம் நல்லதுன்னு இந்த இறைவன் கொடுத்த அறிவுனால நமக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ, எதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோமோ அதை ஆரம்பிக்கணும், துவங்கணும். எதெல்லாம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு விஷயம் கேக்குறீங்க காலை சக்கரம் குழுவுல, தினம் 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 இல்லையா, எதுலையுமே கிடைக்காத பொக்கிஷம், தினம் தினைய நிறைய அறிவு கிடைக்குது, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் ஸ்ட்ரெங்தன் வேற பண்ணிக்கிறோம். எதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒண்ணு ஒண்ணா ஆரம்பிங்க. சரி, எதெல்லாம் நீங்க ஏற்கனவே நல்லது பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு சரின்னு தெரியும், நல்லதுன்னு தெரியும், அவசியம்னு தெரியும், எதெல்லாம் செய்துட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்க, நிறுத்தாதீங்க, நான் ஸ்டாப்பா கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தது எதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் செய்யக்கூடாது,
கடையில போய் நல்லா பரோட்டா சாப்பிடுறோம். இப்ப நிறுத்திக்கலாம். அதெல்லாம் போதும். நல்லா தெரியும் அது சாப்பிடக்கூடாதுன்னு. சாப்பிடுறோம்ல, பிராய்லர் கோழி நாக்குக்கு டேஸ்டா இருக்கும். நாட்டுக்கோழியை விட இது நல்லா இருக்கும். நிறுத்துங்க. போதை வஸ்துக்கள் எத்தனையோ பேர் நமக்கு தெரியும், வெளியில தான் தெரியாது. நமக்கு தெரியும் போதை வஸ்துக்கள். சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா எடுக்கிறது, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. இதெல்லாம் நிறுத்தணும். இதையெல்லாம் நிறுத்தாம செய்யக்கூடாதது செய்யக்கூடாது. எல்லாம் இன்னும் ரொம்ப முக்கியமானது, வீட்டுல குடும்பத்துல குழந்தைகளோட கோவப்படுறது, எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது, மனைவியோட கோவப்படுறது. அம்மா பெத்த தாய் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கணும், அடி கொடுத்தாலும் வாங்கிக்கணும். அதை சரியா செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும். வீட்டுல இருக்கிற பெரியவங்களை மதிக்கிறது. நாம மதிச்சாதான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க, நம்மளை பார்த்து வளர்ற குழந்தைங்க நாளைக்கு நம்மளை மதிப்பாங்க. சோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் கடினமான வார்த்தைகளோ நாம பக்கத்துல போகும்பொழுது சந்தோஷமா ஓடி வரணும். வந்துட்டாங்க, இவங்க பிரசன்ஸ் இருந்தா போதும்னு நினைக்கணும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க. இதையெல்லாம் இனிமே என்ன பண்ணுங்கன்னா, வேண்டாததெல்லாம் நிறுத்துங்க. முதல்ல குடும்பத்துல ஆரம்பிக்கும். நான் இந்த பழக்க வழக்கத்தை இன்னையோட நிறுத்திக்கிறேன். இந்த மாதிரி பேசுறத, கடினமா பேசுறத, கஷ்டப்படுத்துறத, கோவப்படுறத, மனைவியை கஷ்டப்படுத்துறது, அம்மாவை கஷ்டப்படுத்துறது, குழந்தைங்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி வார்த்தைகளை நான் இன்னையோட நிறுத்திக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் தான் யோகால 8 ஸ்டெப்ஸா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சது நமக்கெல்லாம் யோகா ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி, இதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்குங்க. இயமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை. இதுல இந்த இயமம் நியமம் இருக்கு பாத்தீங்களா? யோகால எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை நிறுத்தணும். அதாங்க இயமம். நியமம் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப்னு 2 சொன்னோம் பாத்தீங்களா? இதுதான் முதல் 2 படி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா மற்ற விஷயங்கள்ல இருந்து கவனத்தை வெளியே கொண்டு வருது. தாரணை ஏதாவது ஒண்ணுல கவனம் வைக்கிறது. அதற்கு அப்புறம் தான் ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி எல்லாம். சோ இதெல்லாம் எப்படின்னா, நீங்க காலை சக்கரம்ல உங்களுக்கு தனித்தனியா சொல்லி கொடுக்க வேண்டிய எல்லாமே கிடைக்குது. சோ இனியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. எதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்க. எதை நீங்க இது வரைக்கும் பண்ணவே இல்லையோ, நல்லதுன்னு தெரியுது பண்ணலையோ, ஆரம்பிங்க. எதெல்லாம் நிறுத்தணுமோ அதை இன்னைக்கே நிறுத்திடு. எது நம்மளுடைய உடம்பையும் மனசையும் புத்தியையும் கெடுக்குதோ அதை நிறுத்திடணும். எதெல்லாம் உடம்பையும் மனசையும் புத்தியையும் நம்மளுடைய ஆத்மாவையும் பக்குவப்படுத்துமோ, அடுத்த நிலைக்கு கொண்டு போகுமோ அதை ஆரம்பிக்கணும். எதெல்லாம் நீங்க செய்துட்டு இருக்கீங்களோ, உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் ஆத்மாவுக்கும் நல்லதோ அதை கண்டினியூ பண்ணுங்க. யார் தடுத்தாலும், யார் இதுக்கு தடையா இருந்தாலும் அதை பத்தி தூக்கி போட்டு கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. அவ்வளவுதான். முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், தயவு செய்து சுயநலமாக இருந்து பழகுங்கள். எந்த விஷயத்துல? உடலில், மனதில், புத்தியை. இன்னொருத்தனால நம்ம உடம்பு பாதிக்கப்படக்கூடாது. நான் இன்னைக்கு பண்ற யோகா எப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் நான் நிறுத்தக்கூடாது, நான் பண்ணணும். மனசால நான் எந்த விதத்திலையும் நான் மற்றவர்களால காயப்படுத்தக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. புத்தி அளவுல எந்த விதத்திலையும் அவங்க நமக்கு டென்ஷன் கொடுக்கவே கூடாது. மற்றவங்களால நம்ம டென்ஷன் ஆகவே கூடாது. முதல்ல நீங்க சுயநலமா இருங்க. என்னுடைய மனதையும் உடம்பையும் புத்தியையும் நான் காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னா எலிஜிபிள். அடுத்த லெவலுக்கு இரையாற்றல் நம்மளை கொண்டு போயே தீரும். உங்களை கருவியா அப்பதான் நீங்க ரெடி ஆயிருங்க அர்த்தம். நான் எப்பவுமே இதுல நிறைய ஹீலர்ஸ் இருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு ஒரு மருத்துவர், ஒரு வைத்தியர் ஒவ்வொரு பெண்ணும் ஆகணும். நான் ஆண்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். யாரெல்லாம் இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்களோ, இல்ல நான் மக்களுக்கு ஒரு மருத்துவ சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு வைத்தியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எல்லாம் முதல் எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிள் கேட்கறதுக்கு. முதல்ல தகுதியான ஒரு கருவியாக மாறணும். நான் பல பேரை பார்த்திருக்கேன், சும்மா தண்ணிய வச்சு இன்னைக்கும் புற்றுநோய் வரைக்கும் குணப்படுத்தக்கூடிய பல பேரை பார்த்து, பலரோட நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும். அப்படி ஒரு நல்ல ஆத்மாக்களோட
நான் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கேன். இல்ல கல்லூரி காலங்கள்லயும் சரி, ஆராய்ச்சி படிப்புக்காக வெளியில போகும்போது அவங்களோடலாம் அந்த வாழ்க்கை முறையோட சேர்ந்து நான் ஒன்றி வாழ்ந்துட்டேன். ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளவு மருத்துவம் கத்துக்கிறோம்ல. நம்ம காய்கறி மருத்துவம் கத்துக்கிறோம், அப்புறம் ஃப்ளவர் மெடிசன் கத்துக்கிறோம், அக்கிபஞ்சர் கத்துக்கிறோம், இயற்கை மருத்துவம் கத்துக்கிறோம். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். உங்களுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என் முப்பாட்டன்லாம் என்ன வைத்தியம் தெரியுங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சும்மா தண்ணி ஒரு செம்பு டம்ளர்ல எடுத்துப்பா, அதெல்லாம் ஒரு டம்ளர்ல எடுத்துப்பாங்க, கைய வச்சு மூடுவாங்க. ஒண்ணும் இல்ல. நம்பிக்கையோட இந்த அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, என்னுடைய தாத்தா முப்பாட்டன் எல்லாம் அதுவேதான். சும்மா வச்சு மூடிட்டு இந்த குடி சாப்பிடு சரியா போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் இப்போ கடைசியா என்னுடைய தாத்தா வந்து ஒரு மூலிகை ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாரு. அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை அதுல எவ்வளவு அருமை இருக்குன்னு தெரியல. அந்த மூலிகையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் போட்டு காட்டுல போய் பறிச்சுட்டு வருவாரு, அரைப்பாரு. எவ்வளவு பாம்பு கடி விஷம் எந்த ஜந்துக்கள் கடிச்சு வந்தாலும் விஷத்தை முறிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாரு. அவ்வளவுதான் தெரியப்படும். கையில ஒரு காப்பு மாதிரி கட்டி விடுவார். எப்படி தெரியும்? எந்த காலேஜ்லயும் போய் படிக்கல. நான் எப்பவுமே சொல்றது உண்டு. திருவள்ளுவர் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், அகத்தியர் ஆகட்டும், யாருமே எந்த கல்லூரியிலும் போய் படிச்சு அதுக்கான எந்த ஒரு சான்றுமே அவங்க வாங்கல. அப்படியெல்லாம் யார்கிட்டயும் போய் அவங்க எல்லாம் பண்ணல. என்ன பண்ணாங்க? நாம சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த உடம்பை, மனசை, புத்தியை, இறைவன் கொடுத்த இந்த உடலை சரியா குழந்தையா இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தோம். எல்லாரும் பார்த்தோம் சிரிச்சோமா, பாகுபாடு இல்லாம சிரிச்சோமா, சந்தோஷமா இருந்தோமா, அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தணுமா, யார்கிட்டயும் கோவப்படலையா, என்ன திட்டினாலும் திரும்ப சிரிச்சுட்டு அடுத்தது நம்ம போய் அவங்கள்ட்ட பேசணுமா, அப்படிதானே இருந்தோம். என்ன சொன்னாலும் மைண்டுக்குள்ள பதிஞ்சு. இப்போ குழந்தைங்களை கவனிங்க, அப்படியே அப்சர்வேஷன். நீங்க மறந்துருப்பீங்க, அவங்க ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. அப்படிதானே நம்மள இறைவன் எல்லாரையும் படைச்சாரு. ஆனா அப்படி நம்ம பாத்துக்கிறோமா நம்ம உடம்ப, நம்ம மனச, நம்ம புத்தி அப்படி பாத்துக்கிறோமா? தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. இப்படி நம்மளுடைய நமக்கு பல பொக்கிஷங்களை கொடுத்த நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள் இப்படியெல்லாம் எப்பவுமே வாழ்ந்தாங்க. உடம்பையும் மனசையும் புத்தியையும் சரியா வைராக்கியத்தோட கொடுத்த உடலை அப்படியே பாதுகாத்தாங்க. இறையாற்றல் அவங்கள கருவியா பயன்படுத்தி அடுத்து 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 அவங்களுக்கான நாலேஜ கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படித்தான் 1330 திருக்குறள் கிடைச்சது. அப்படிதான் திருமந்திரம் கிடைச்சது. அப்படிதான் அகத்தியர் 6000 கிடைச்சது. எல்லா நூல்களும், எல்லா ஞானிகளும், சித்தர்களும். நாம அந்த அளவுக்கு போலனாலும் ஒரு சாதாரண ஒரு குடும்ப மனைவியா, அல்லது ஒரு தாயாக, அல்லது சகோதரியாக, அல்லது கணவனாக, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மாணவனா எப்படி இருந்தாலும் ஒரு வைத்தியர் ஆகணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் முதல்ல என்ன பண்ணணும்னா, கொடுத்த இந்த உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். அடுத்து 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 நாலேஜ் கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இறைவா இவங்களுக்கு சரியா போகணும்னு கையை வச்சாலே சரியா போகும். அதுதான் பிராண சிகிச்சை. பெருசா ஒண்ணும் இல்ல. பிராண சிகிச்சையில இவ்வளவு சக்கரம் தெரிஞ்சுக்கணும், இந்த சக்கராவுக்கு இந்த கலர் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு கிறிஸ்டல் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும், கிளாக் வைஸ் சுத்தணும், ஒண்ணுமே தெரியலைங்க. நீங்க ஒரு கருவியா இருங்க போதும். இன்னைக்கும் பல ஊர்கள்ல பாத்தீங்கன்னா படிப்பறிவே இல்லாதவர்கள் சும்மா தொட்டே சுகப்படுத்துறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு தேவாலயங்கள்ல பார்த்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியே சரி பண்றாங்க. நடக்குதா இல்லையா? ஒத்துக்கணும் நம்ம இதெல்லாம். எத்தனை கோவில்கள்ல போய் இன்னைக்கும் வந்து வேப்பிலை அடிச்சு சரி பண்றாங்க. ஆமா, நான் தான் சொல்ல பிராண சிகிச்சைங்கிறது வேப்பிலை அடிக்கிறது. நம்ம திருஷ்டி சுத்தி போடுறோம் பாத்தீங்கன்னா கல்லு, இதெல்லாம் எப்படி வந்தது? நம்பிக்கையில வந்தது. சயின்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு இருக்கு. அதை வந்து எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு எடுத்து இதுக்கு பின்னாடி இந்த அறிவியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களே தவிர புதுசாலாம் ஒண்ணுமே சொல்லி தரல. பேர் மாத்திருக்கிறாங்க. வேப்பிலை அடிக்கிறதையும் திருஷ்டி சுத்துறதையும் பிராண சிகிச்சைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மூலிகைகள்லாம் முன்னாடியே இருந்துச்சு. அதை பயன்படுத்துவதற்கு, கையாளுவதற்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சோ தயவு செய்து ஒரு கருவியா இருக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. தகுதியான ஒரு கருவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடம்பையும் மனசையும் புத்தியும் சரியா வச்சுக்கணும். இறைவன் கொடுத்த மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அப்படி இருந்துட்டாலே போதுங்க. நீங்க அப்படியே சைலண்டா நீங்க உட்கார்ந்துட்டா போதும். கணவருக்கோ குழந்தைக்கோ நான் இன்னைக்கு சொல்றேன், கணவருக்கோ குழந்தைக்கோ அல்லது மனைவிக்கோ உடம்புக்கு முடியலன்னா முதல்ல அவங்கள்ட்ட அன்பா 4 வார்த்தை பேசுங்க. அதான் ஹீலிங். அதை விட வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒண்ணும் இல்ல, அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டா போதும். சரி, சரியாயிடும், நான் இந்த கஷாயம் கொடுக்குறேன், இல்ல இந்த மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து வலிக்கிற இடத்துல லைட்டா தடவி கொடுத்து, தலையில கையை வச்சு தோல்ல தட்டி கொடுத்து, இல்ல குழந்தையா இருந்தா மடியில படுக்க வச்சு
ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஒரு வைத்தியமும் தெரிய வேண்டாம், நமக்கு அதுக்கு டைம் இல்லை இல்லையா? அதுக்கு நமக்கு டைம் இல்லை. தயவு செய்து நீங்க ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டா ஒரு பெரிய காலேஜ்ல போய் படிச்சு இவ்வளவு டிகிரி எல்லாம் வாங்கி இவ்வளவு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாருக்கும் இந்த பேசிக் நாலேஜ், அன்பா அரவணைப்பா பொறுமையா சிரிச்சுக்கிட்டே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம், இதுதான் மருந்து, சரியாயிடும் அப்படின்னு அந்த இடத்த தடவி கொடுத்தாலே சரியா போயிடும். நம்பிக்கையோட பண்ணுங்க, அது எப்படி சரியா போகும்? இதை நீங்க பண்ணீங்கன்னா பெரிய பெரிய நோய்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ கேன்சர் வந்துருச்சு, திடீர்னு இப்படிலாம் பண்ணா சரியா போகுமா? பண்ணுங்க, கூடவே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மருத்துவமும் கத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நோயே வராமல் இருக்கிறதுக்கு நாம சொல்றோம், என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக, எல்லாரையும் சரி செய்வதற்காக. இல்லைன்னா இப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க அன்பா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா நம்பிக்கையோட 4 வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலே அவங்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீட்டி அந்த மருந்து வேலை செய்யும். நீங்க என்னதான் மருந்து கொடுக்கணும், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஆங்கில மருத்துவம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம எல்லாம் வந்து பயந்து ஒதுங்கி போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா இன்றைக்கும் இருக்கிறாங்க, சும்மா ஒரு மாத்திரையை கொடுத்து திருப்திக்கு இதை போய் சாப்பிடு சரியா போயிடும்னு சொன்னா சரியா போறவங்க இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? மருந்து கிடையாது, அந்த கருவி. அந்த மருத்துவர் அவர் நல்ல மனசோட நல்ல புத்தியோட நல்ல உடம்ப பார்த்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு அன்பா அரவணைப்பா இறையாற்றலோட எப்பவும் கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறாரு. இறைவனுடைய கருவியாக அவர் செயல்படுறாரா, யாரையும் மனசை காயப்படுத்துறது இல்ல, அன்பா நடந்துக்கிறார். அந்த எண்ணம் நம்ம கிட்ட வர்றவங்க சரியா போகணும்னு அவர் நினைக்கிறார். அதனால அவர் கொடுக்கக்கூடிய மாத்திரை சைடு எஃபெக்ட் உள்ள ஸ்டீராய்டா இருந்தாலும் நமக்கு மருந்தாதான் வேலை செய்யும். இதை புரிஞ்சுக்கணும். நான் பல பேருக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தையோ அல்லது பிராண சிகிச்சையோ இயற்கை மருத்துவத்தையோ அல்லது யோகா பயிற்சியோ சொல்லிக் கொடுப்பேன்னு நான் சொல்வேன். தகுதியான கருவியா மட்டும் நீங்க இருந்தா போதுமானது. எந்த பாயிண்ட் எப்படி போடுறது, தொடலாமா போடலாமா, வலிக்குமா, இல்ல இந்த சிகிச்சை கொடுத்தா சரியா போகுமா, யோசிக்காதீங்க. அந்த இடத்துல நியூட்ரல் ஆயிடும், அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி கிடைக்குது நமக்கு? நம்மள சரியா நம்ம பாத்துக்கிட்டாலே நாம செய்ய வேண்டிய கடமை நமக்கு செஞ்சா தானா வரும், அவ்வளவுதான். ரிசல்ட் அங்க கண்டிப்பா இருக்கும். நீங்க தப்பா ஒரு பாயிண்ட போயிட்டாலும் தப்பா ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாலும் கூட நீங்க சரியான ஒரு தகுதியான கருவியா இருந்துட்டீங்கன்னா அங்க தானாவே சரியாயிடும், அவ்வளவுதான். எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் தானா சரியாயிடும். இதற்கு ரொம்ப எளிமையான ஒரே வழி இந்த யோகாசன பயிற்சி. உங்களை தகுதியான ஒருத்தரா மாத்திக்கிறதுக்கு நீங்க வைத்தியரா இருக்கணும்னு பெரிய அவசியம் கிடையாது. கணவனோ மனைவியாவோ நல்ல பெஸ்ட் ஒரு சைல்டு, பெஸ்ட் ஒய்ஃப், பெஸ்ட் ஹஸ்பண்ட், நான் தான் சொல்வேன் எல்லாத்துலயும் நீங்க பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சா the only way யோகா, அவ்வளவுதான். சோ கர்வமா சொல்லிக்கோங்க, ஐ எம் டூயிங் யோகா டெய்லி. காலை சக்கரம் குழுவைகள் சந்தோஷமா மனோதைரியத்தோட என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா செய்யணும், தொடர்ந்து செய்யணும், லீவ் எல்லாம் விடக்கூடாது ஒரு நாள் கூட. குழந்தைங்களும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான், அந்த குழந்தைங்க எல்லாம் நிச்சயமா அச்சீவ் பண்ணுவாங்க. கோவம் வராது, டென்ஷன் ஆக மாட்டாங்க. ரெகுலரா பண்ண வைக்கணும், அவ்வளவு நாம பண்ணணும், அப்ப குழந்தைங்க தானாவே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது யோகாவுக்கும் எக்ஸசைஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இது தெரிஞ்சதுனாதான் நீங்க எல்லாம் அந்த ஜிம்முக்கு பணம் கட்டி போக மாட்டீங்க. நிறைய பேரு பேரண்ட்ஸ் எல்லாம் யோகா பண்ணுவாங்க, குழந்தைங்க எல்லாம் ஜிம்ல இருப்பாங்க. இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிப்போச்சு, பெரிய ட்ரெண்ட் ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு. அங்க போறதெல்லாம் பரவாயில்ல, ஜூம்பா டான்ஸ் மத்த பெக்கை டான்ஸ் எல்லாம் போறாங்க, அது கூட பரவாயில்ல. பட் ஜிம்முக்கு போறது கெடுதல். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அட்ரினல் கிளாண்டனுடைய அந்த சுரப்பியை அதிகமாக வேலை வாங்கி சீக்கிரமா வயது முதிர்ந்த ஒரு தன்மைக்கு வந்துருவீங்க. தயவு செய்து வேண்டாம். சீக்கிரமா ரொம்ப வேகமா அதை அடிச்சு வேலை வாங்குற மாதிரி அந்த அட்ரினல் கிளாண்ட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது அது நிச்சயமாக உங்க உடலில் வயது முதிர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அதனால அது வேண்டாம். நான் கடந்த வகுப்புலயே நான் சொல்லியிருக்கேன், அதனால அது வேண்டாம். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கலோரிஸை பர்ன் பண்ணும், அவ்வளவுதான். உங்க உடம்புல அளவுக்கு அதிகமான கழிவுகளை, அந்த சக்தியை, வேண்டாத சக்தியை டைஜஸ்ட் பண்ணி செரிமானப்படுத்தி உங்களுக்கு கழிவுகளாக வெளியேற்றும், அவ்வளவுதான் பண்ணும். ஆனா யோகா என்ன பண்ணும் தெரியுங்களா? கழிவுகளை வெளியேற்றும், சக்தியை கொடுக்கும், அளவுக்கு அதிகமா இல்ல, அதை பேலன்ஸும் பண்ணும். கிளென்சிங், எனர்ஜைசிங், பேலன்சிங், இது அத்தனையும் பண்ணும் யோகா. நாம நமக்கு யோகா பண்ணிக்கலன்னா இன்னொருத்தர் நமக்கு பிராணிக் ஹீலிங் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா பிசியோதெரபி பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ்.
நாம இன்னைக்கு நம்மளுடைய அறிவோட சேர்ந்து நம்ம யோகா பண்ணோம்னா நமக்கு இன்னொருத்தருடைய உதவி, பிசியோதெரப்பி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது வாழ்நாள்ல. யோகா தான் பெஸ்ட். யோகால நமக்கு நல்ல கலோரிஸ் பர்ன் ஆகும், நமக்கு சக்தி கிடைக்கும், அதனால செல்கள் புதுப்பிக்கப்படும், பேலன்ஸ் ஆயிடும். அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா அதை சரியும் பண்ணிடும். எதுவுமே மிதமா இருக்கணும், மீடியமா இருக்கணும் இல்லையா? அளவுக்கு அதிகமா எதுவுமே போகக்கூடாது. அதை ஆட்டோமேட்டிக்கா யோகா சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துரும் பேக்கேஜா. நீங்க ஜாஸ்தி பண்ணாலும் சரி, கம்மியா பண்ணாலும் சரி. ஸோ யோகா இஸ் த பெஸ்ட். வெப்பம் உடல்ல நீங்க எப்படி கை காலை மடக்கி நீட்டிங்கன்னா போதும், அப்படியே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சூடு உடம்புல பரவிடும். எப்பவுமே நம்ம சூடாவே இருக்கணும், நெருப்பாவே இருக்கணும். அது பெண்களுக்கு பாதுகாப்பு, அனைவருக்கும் நல்லது. இந்த உடம்பை சரியான ஒரு கருவியாக நம்ம கொடுக்கப்பட்ட இந்த கடமையை சரியா நம்ம செய்யறதுக்கு யோகா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட். செகண்ட், நிறைய தெரப்பிஸ் இருக்கு இயற்கை மருத்துவத்துல. இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல், அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா? இதுலயே சூட்டை ஏற்படுத்தக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, வாழை இலை குளியல், நீராவி குளியல், சூரிய ஒளி குளியல், ஹாட் ஹிப் பாத், அதாவது சுடுதண்ணியில இடுப்பு குளியல், சுடுதண்ணியில முதுகுத்தண்டு குளியல், சுடுதண்ணியில நீர்த்தார கர்ப்பவாய் சுத்தி, சுடுதண்ணியில இனிமா இருக்கு நிறைய. இதெல்லாம் இயற்கை மருத்துவ மையங்கள்ல தான் நீங்க வீட்டுல பண்ணக்கூடாது. பிகாஸ் சூடு அப்படின்னு சொன்னாலே உடல் சூட்டை ஏற்படுத்தும். எந்த பகுதிக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிற முறைகள் இருக்கு. அதனாலதான் நான் வந்து குழுவுல இந்த வகுப்புல நான் சொல்லல. ஏன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு இயற்கை மருத்துவ மையத்துல இயற்கை மருத்துவருடைய ஒரு சூப்பர்விஷன்ல, அவங்களுடைய மேற்பார்வையில பண்ண வேண்டிய விஷயம். இங்க சுடுதண்ணி இடுப்பு குளியல் கொடுக்கும்போது நெத்தியில தலையில பச்சை தண்ணியில ஒரு துண்டை நினைச்சு புழிஞ்சிட்டு தலையில கட்டணும். அப்படி நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் டைரக்டா நம்ம வரும்பொழுது நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுப்போம். அண்ட் நீராவி குளியல், நீராவி குளியலும் உங்களுக்கு தெரியும், சோனா பாத், ஸ்டீம் பாத்னு. இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. கழுத்துக்கு மட்டும் மேல வெளியில, தலை மட்டும் வெளியில இருக்கும், உடம்பு எல்லாம் ஃபுல்லா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதுல வந்து நீராவி வரும். இதுல அரோமாலாம் இருக்கு. என்னென்ன மூலிகள் வேணுமோ அதுல போட்டுக்கிட்டு நீங்க அதுல இருந்து நீராவி உற்பத்தி பண்ணி உடல் முழுக்க இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியில கொண்டு வர முடியும். வியர்வை வெளியில வர்றது, இது யாருக்கெல்லாம் வந்து பனானா லீஃப் பார்த்து இருக்க முடியலையோ நீங்க இந்த நீராவி குளியல் எடுத்துக்கலாம். வாழை இலை குளியல் பத்தி நிறைய தெரியும். அண்ட் சூரிய ஒளி குளியல் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். காலை இளம் சூரியனை வந்து பாக்குறது, இளம் சூரியன் வந்து உடல்ல படும்படியா குறைவான உடை உடுத்தி சூரிய ஒளியில உட்கார்றது. எவ்வளவு நேரம் இருக்கலாம்? அதிகபட்சம் ஒரு 45 நிமிஷம். இதெல்லாம் டைம் வேண்டாங்க. நாம உட்கார்ந்துருக்கும் போது ஒரு தலை கறக்க மாதிரி வருதுன்னா அதோட முடிச்சுக்கணும். அதுக்காக அது வரைக்கும் உட்காரணுமா அவசியம் இல்லை. ஒரு 45 மினிட்ஸ், ரொம்ப முடியல ஒரு 10 நிமிஷமாவது உட்காருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வைட்டமின் டி டெபிஷியன்சி, வைட்டமின் B12 டெபிஷியன்சி வருது. யாருக்கெல்லாம் மினரல்ஸ் டெபிஷியன்சி இருக்கோ உங்களுக்கு எல்லாம் வைட்டமின் டி குறைவா இருக்குன்னு நீங்க செக் பண்ணவே வேண்டாம். எனக்கு எலும்புக்குள்ள வலிக்குது, எலும்புல சத்து கம்மியா இருக்கு, கெண்டைக்கால் பிடிக்குது, விளையாடுற குழந்தைங்களுக்கு விளையாடிட்டு வந்து எனக்கு கால் வலிக்குது, தொடை வலிக்குது, கெண்டைக்கால் வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா சுண்ணாம்பு சத்து குறைபாடு, புரதச்சத்து குறைபாடு. யாருக்கெல்லாம் வந்து ஓவர் ப்ளீடிங் போகுதோ அவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு. சரிங்களா? கண்ணுல எனக்கு சரியான பார்வை திறன் இல்லை, வைட்டமின் டி டெபிஷியன்சி, அடிக்கடி அபார்ஷன் ஆகுது, வைட்டமின் B12 டெபிஷியன்சி. நீங்களாம் என்ன பண்ணணும்? சூரிய ஒளி குளியல் கண்டிப்பா எடுக்கணும். அப்படின்னா இன்னொருத்தங்க கொஞ்சம் வெயில்ல போய் வேலை பண்ணுங்க, வெயில்ல குழந்தைங்களை விளையாட விடுங்க, கொஞ்சம் உடம்பு வந்து வெயில் படுற மாதிரி இருங்க, அவ்வளவுதான். காலை ஒரு 11 மணி வரைக்கும், ஒரு 10 மணி வரைக்கும் தான் வைட்டமின் டி. அதுக்கப்புறம் வர்றது வைட்டமின் B12. இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணும் வேண்டாம், யாருக்கு என்ன டெபிஷியன்சி இருக்கோ நீங்க சூரிய ஒளி படும்படியா இருந்தீங்கனாலே போதும். இந்த டெபிஷியன்சி எதுவுமே. நான் தான் சொல்வேன், என்ன தேய்ச்சிங்கன்னா சும்மா போய் செடிக்கு தண்ணி ஊத்துங்க, இல்ல வாசல்ல கோலம் போடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பரவாயில்ல, 10 மணி கோலம் போட்டாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டு வாசல் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு தேவை சன் பாத். அப்ப ஏதாவது ஒரு காரியம் பண்ணும் இல்லையா, போய் கோலம் போடுங்க, இல்ல கோலத்துக்கு கலர் போடுங்க, இல்ல செடிக்கு தண்ணி விட்டுங்க, இல்ல புதுசா ஒரு செடி இது பண்ணுங்க, இல்ல எங்கேயாவது போய் நந்தியாவட்ட பூருக்கு தண்ணி பிடிச்சு எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டு கண்ணு கழுவுங்க. இப்படி எதையாவது ஒண்ணு பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல வாக்கிங் போங்க, இல்ல புக்கு படிங்க, என்னமோ ஒண்ணு பண்ணுங்க. தினமும் சூரியனை ஃப்ரெண்ட்லியா பாருங்க, கண்ணுக்கு சூரிய ஒளி கிடைக்கும். கிடைச்சதுனாலே உங்களுக்கு அந்த கேட்ராக்ட், குளுக்கோமா தொந்தரவு எல்லாம் வராது. சோ சூரிய ஒளியில் நமக்கு நிறைய அந்த கதிர்களால நன்மை தான் இருக்கு. கெடுதல்னு சொல்லி இது வரைக்கும் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி கண்ணு மட்டும் தெரியற மாதிரி பூத மாதிரி எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன்.
கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் எலும்புகள்ல தேய்மானம் வரும், இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலின்னு வந்துடும். அண்ட் தோல் பாத்தீங்கன்னா வைட்டமின் டி சத்து குறைவா இருந்தனால தோல் கருத்து போயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அது தெரியல. பல பேருக்கு பாத்தீங்கன்னா இங்க மட்டும் கரு கரு கருன்னு இருக்கும். பாத்திருக்கீங்களா? சில பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆம்பிட் அன்றாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரு கரு கருன்னு இருக்கும். காரணம் வைட்டமின் டி டெபிஷியன்சி. சூரிய ஒளி படாத இடங்கள் கருத்து போகும், அவ்வளவுதான். பாத்துக்கோங்க. அப்போ அதனால சூரிய ஒளி படுறவங்களுக்கு தான் எதிர்ப்பு சக்தி தேவையான அளவுக்கு இருக்கும், இல்லைன்னா இல்லவே இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தியோட என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு ஜட்டியை மட்டும் போட்டு துரத்தி விடுங்க வெளியில, குழந்தை போய் விளையாடணும். இல்லைன்னா ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டு ரொம்ப சிம்பிளா எவ்வளவு குறைவாக முடியுமோ அவ்வளவு குறைவாக உடை உடுத்தி குழந்தைங்களை வெளில துரத்தி விடுங்க, போய் விளையாடிட்டு வாங்க. இதனாலதான் பெண்களுக்கு நான் எப்பவுமே ஒரு ஐடியா சொல்றேன், ஸ்லீவ்லெஸ் நைட்டி ஒண்ணு செஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு தச்சு வச்சுக்கோங்க. எண்ணெயை தேய்ச்சிட்டு ஸ்லீவ்லெஸ் நைட்டியை போட்டு மொட்டை மாடியிலயோ பால்கனிலோ எவ்வளவு முடியுமோ மற்றவருக்கு தெரியாம கொஞ்சம் சூரிய ஒளி எவ்வளவு முடியுமோ உடல்ல படும் அளவுக்கு நீங்க வந்து குறைவான உடையை உடுத்தி பாதுகாப்பா நீங்க வந்து சூரிய ஒளி குளியல் எடுத்தே ஆகணும். இந்த வைட்டமின் டி டெபிஷியன்சி, B12 இதனால வரக்கூடிய பாதகங்கள் பெண்களுக்கு மிக அதிகம். ஏன்னா இயற்கை மருத்துவ மையங்களுக்கு போனீங்கன்னா அங்கவே உங்களுக்கு வந்து சூரிய ஒளி படும்படியான வசதிகள் எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க, பாதுகாப்பா இருக்கும். அப்படி போய் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கட்டாயமா பண்ணணும். எவ்வளவு முடியுமோ வெயில்ல வெளியில போய் நல்ல வேலையெல்லாம் செய்யணும். சோ வெப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடவுல கழிவுகள் முழுமையாக வெளியேறும். நோயற்ற வாழ்வு வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா சூரிய ஒளி நம் உடலில் படணும். யோகாசன பயிற்சி செய்து உடம்பை எப்பவும் வெப்பமா வச்சுக்கணும், சூடா வச்சுக்கணும். ஆனா நம்ம பேசுற வார்த்தைகள் குளிர்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும். பாக்குறவங்க நிம்மதியா ஓடி வந்து நம்ம கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு நாம அந்த விஷயத்துல மனோ ரீதியாக, புத்தி ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, உணர்வுகள் ரீதியா நம்ம குளிர்ச்சியா இருக்கணும். ஆனா உடல் ரீதியாகவும் முழுசா உடல் ரீதியாக நாம எப்பவுமே சூடா இருக்கணும். அப்பதான் நம்ம உடம்புல இந்த ஆத்மா தங்கி இருக்கும். இல்லைன்னா போயிடும். போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா போயிடும். இப்படியே நீங்க எப்பவுமே உடம்ப எனக்கு சூடா இருக்கு சூடா இருக்கு சூடா இருக்கு குளிர்ச்சி படுத்திட்டே இருந்தீங்கன்னா ஒரு லிமிட் தாங்க. குளிர்ச்சி ஆயிட்டே இருந்தா நோய் கிருமிகள் வரும். உடம்பு முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண முயற்சி பண்ணும். இதுக்கு மேல சரியாகாதான்னு விட்டுட்டு போயிடும். அதான் டெத். புரியுதுங்களா? உடம்பை ஆரோக்கியமா வைத்துட்டு இருந்தாலே நீண்ட ஆயுளோட நல்ல நிலையான சந்தோஷத்தோட நம்ம வாழ முடியும். தானாவே மத்ததெல்லாம் கிடைக்குங்க, அவ்வளவுதான். உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப 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 அவசியம். எல்லா மற்ற பஞ்சபூதங்களை காட்டிலும் நெருப்புக்கு அந்த சக்தி இருக்கு, நம்மளை நோயற்றவர்களாக பார்த்துக் கொள்வதற்கு. அதே நெருப்பு தணிஞ்சு போகும் பொழுது உடல் ரீதியாக குறைஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய நிலை ரொம்ப மோசமாயிடும். சோ தயவு செய்து இந்த சூரிய ஒளியை பயன்படுத்திக்கோங்க, யோகாசனம் பண்ணுங்க, உடம்பையும் மனசையும் நல்லா எப்பவும் சுறுசுறுப்பா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அதுக்கு யோகாவும் சூரியனும் உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுதான் முக்கியமான தீர்வு, அவ்வளவுதான். சரிங்களா? அண்ட் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இது வந்து நம்ம ஒரு தெரப்பட்டிக் ரீதியா வரும், ப்ராக்டிக்கலா நம்ம நிறைய பார்க்கலாம். இன்னொரு விஷயத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் லைட்டு கீழே வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா வெளிநாடுகள்ல சூரிய ஒளி ரொம்ப குறைவு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் தெரியும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்கும். சோ குழந்தை இரவு நேரத்துல இல்ல வெளிச்சம் இல்லாம சூரிய ஒளி இல்லாத நேரத்துல பிறந்ததுன்னா என்ன பண்றதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு லைட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி அந்த சூடு கொடுக்கறதுக்காக தான் அதை வைப்பாங்க. நம்ம ஊருக்கு அது தேவையில்லை, அதை சொன்னாவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாம எப்பவுமே என்ன சொல்றோம்னா குழந்தைக்கு கண்ணு மஞ்சளா இருக்கு, இல்ல குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, உடம்பு ஃபுல்லா நான் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஒரு கட்டில்ல வேஷ்டியை போட்டு படுக்க வச்சிருவாங்க. இன்றைக்கும் நாங்க வந்து அதைதான் பண்றோம். உடனே மஞ்சக்காமலைன்னு நினைச்சு பயந்துட வேண்டாம். சோ நிறைய பேருக்கு முதல்ல அதான் சொல்றேன் இல்லைங்களா, சின்ன குழந்தையில இருந்து பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சூரிய ஒளி பட்டாலே தீராத நோயின்னு எதுவுமே கிடையாது. அதுதான் முதல் சிகிச்சை. உடலை வெப்பமாக்கி கிருமிகளை கொன்னு கழிவுகளை வெளியேற்றி புது செல்களை உற்பத்தி ஆகும். வெயிலே இல்லாம இருக்கட்டுமே, எந்த நாட்டிலேயாவது சூரிய ஒளியே இல்லாத நாடு, அங்கெல்லாம் எப்படிங்க செடி முளைக்குது? விவசாயம் பண்ண முடியுதா? தாவரங்கள் முளைக்குதா? இல்ல இல்லையா? சூரிய ஒளி படாத இடத்துல நீங்க செடி நட்டு வச்சு பாருங்க, எந்த செடி முளைக்குதுன்னு. கிடையாது. ஃபாரின் செடிகள் நிறைய இருக்கு, ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துருக்காங்க. இந்த மணி பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள, அதே வெளியில வளர்த்து பாருங்களேன் சூரிய ஒளி படும்படியா. அந்த செடிகளை அந்த தாவரங்களை சூரிய ஒளி படும்படியா வச்சீங்கன்னா நல்ல growth இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய உடல்ல புது செல்கள் உற்பத்தி ஆகணும், செத்து போன செல்கள் எல்லாம் போய் புது செல்கள் உற்பத்தி ஆகணும்.
என் உடம்புல இருக்கக்கூடிய நோய் தீரணும், அந்த உறுப்பு புதுசா மாறணும்னா நிச்சயமா சூரியனுடைய கதிர்வீச்சு உங்க மேல படணும். பயந்து கருப்பு ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ்ன்னு போட்டு மூடிக்கிட்டெல்லாம் போகாதீங்க. காலையில எழுந்துக்கிறீங்க, அப்படியே கார்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போறீங்க, திரும்ப சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் வரீங்க. சூரிய ஒளி உங்க உடம்புல எப்படி படுது? இல்ல இல்லையா? தயவு செய்து இனிமே வாரத்துல 2 நாளாவது சனி ஞாயிறு லீவு நாளைக்கு கொஞ்சம் வெயில்ல ஜாலியா விளையாடுங்க. நல்லா வேர்வை வரட்டும், விளையாடுங்க, சந்தோஷமா விளையாடுங்க. சூரிய ஒளியை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நல்ல சந்தோஷமா விளையாடணும். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்தி நம்ம யோகா பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதோட சிறப்பு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு பண்ண வைக்கிறது. நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, யோகா பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணா நல்லது. அப்படி பண்ணாத குழந்தைங்களை தயவு செய்து சந்தோஷமா விளையாட விடுங்க. எங்கேயாவது டோர்னமெண்ட்டுக்கு அதுக்கு சும்மா ஏதாவது ஒரு சென்டர்ல சேர்த்து விடுங்க. குழந்தைங்க சந்தோஷமா விளையாண்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்றத கேட்பாங்க. அப்புறம் யோகா பண்ண வைக்கலாம். பண்ணாத குழந்தைங்களுக்கு நான் இந்த ஒரு ஆப்ஷன் சொல்றேன். முதல்ல விளையாட விடுங்க குழந்தைங்களுக்கு. நல்லா விளையாண்டாலே உடம்பு சூடாகும், வேர்த்து கொட்டும். அப்புறம் சந்தோஷமா நீங்க என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லைன்னா எரிஞ்செறிதான் விழுவாங்க, கோவப்படுவாங்க, உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து விலகி போவாங்க. சோ அவங்களுடைய உணர்வுகளுக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விளையாட்டுகளை சந்தோஷமா சுதந்திரமா விளையாட விடுங்க. ஆக மொத்தத்துல உடம்பு சூடாகணும், அவ்வளவுதான். ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம் அங்க கேரண்டியா இருக்கும். புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்து கருத்து பதிவு இருந்ததுன்னா ஒருத்தர் 2 பேர் மட்டும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்கலாம். இதோட நம்மளுடைய நெருப்பு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சது. அடுத்த வாரம் நம்ம அடுத்தது போகலாம். சரிங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பானது ஒரு நிகழ்வு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நெருப்பு வெப்ப சிகிச்சை அப்படிங்கிறதுக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து நமக்கு உண்டான செஷன் தான் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து காலைச்சக்கரம் அன்பர்களுக்கான ஒரு செஷன் கூட சொல்லலாம். இதுல வந்து கலந்துகிட்டவங்களுக்கு உண்டான செஷன். அதாவது யோகானா என்ன, அதோடைய வழிமுறைகள் என்ன, அது எப்படி நம்ம செய்யணும், அதனுடைய எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும், அந்த யோகனால நம்ம உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி நமக்கு இன்னைக்கு அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே வந்து நமக்கு வந்து தற்சோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. எதுக்காக நம்ம வந்தோம்? அவங்க சொன்னது என்னன்னா, துவங்கணும், தொடரணும், நிறுத்தணும். எதை துவங்கணும், எதை தொடரணும், எதை நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தொடங்கினதே திரும்பி நிறுத்தக்கூடாது. எதை தொடங்கணும், தொடரணும், நிறுத்தணுங்கிறதுக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றணுமா அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எதுக்காக நம்ம இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கோம், இந்த நிகழ்வுனால நம்ம என்ன பயனடைஞ்சிருக்கோம், இது உண்மையான நிகழ்வா அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. காலைச்சக்கரம் என்பது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறத சொல்லி அதுல வந்து இருக்கிற அன்பர்களையும் ஒரு அற்புதமா ஒரு பாராட்டி, ஏன்னா இன்னைக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் செய்யறது பெரிய விஷயம். அதுல வந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்றிதழ் கொடுத்து நமக்கு ஒரு பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதை வந்து நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வந்து காலச்சக்கர அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்ததுன்னா தெரிந்துகிறத விட தெளிவுபடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படிங்கிறது, அதாவது எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதுல தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். ஒவ்வொரு ஆசான்கள் நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட விஷயங்கள் வந்து என்னத்தை துவங்குறோம், என்னத்தை தொடரோம், என்னத்தை நிறுத்துறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கருத்துக்கள் வந்து ஆழமா பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான விஷயம் என்னன்னாக்கா, எப்படி முன்னோர்கள் வந்து இந்த தண்ணியில வந்து இது பண்ணி நமக்கு வந்து உடலை வந்து ஆரோக்கியப்படுத்தினாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வேப்பில அடிச்சு அதை பண்ணது தான் இன்னைக்கு பிராணி ஹீலிங் அப்படிங்கிற முறையில வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரியான செய்திகள் வந்து நம்ம காதுல எட்டக்குள்ள நமக்கே வந்து உண்மையிலுமே ஆச்சரியமா இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத வந்து எல்லாருமே நம்ம ஒரு ஆச்சரிய இதாக தான் பார்ப்போம். ஏன்னா வந்து அந்த ஆச்சரியத்தை வந்து இன்னைக்கு அசாதாரணமாக நிகழ்த்தி கொடுக்க ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு காலச்சக்கர அன்பர்கள் இருக்கீங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. உண்மையிலுமே எல்லாருமே எல்லா ஆசான்களும் வந்து நம்மள்ட்ட சொல்லக்குள்ள சொல்லுவாங்க. நம்ம அந்த பிராண ஹீலிங் வந்து நம்ம ஐயா காந்தி வெங்கட்ராமன் ஐயாவோட சொல்லுவார்.
நான் எந்த வகுப்பு எடுத்தாலும் எனக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய ஆற்றல் அந்த அளவுக்கு கிடைக்கலங்க. தியான வகுப்பு கூட நிறைய எடுத்திருக்கேன். ஆனா காலச்சக்கரத்துல எடுக்கவுல நான் ரொம்ப மெய்மறந்து போயிட்டேன். எப்படின்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறத வந்து நம்மள்ட்ட நிறைய வலியுறுத்தி இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆசான்கள் நம்மள்ட்ட வந்து எடுக்கிற வகுப்புகள்ல கூட நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இறைமதனையா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப நம்ம அகிலா மேடம் கூட இருக்கட்டும். அவ்வளவு விஷயங்களை நம்மள்ட்ட வந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில இருக்கிறவங்க ஒரு சாதாரண விஷயம், சாதாரண ஒரு செய்தி தெரிஞ்சவங்க கிடையாது. ஒரு முழுமையாக முற்றிலும் தெரிந்த ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது மாரியான ஒரு ப படைப்பு உங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கும் அவங்கள நம்ம இன்னைக்கு செய்திகள நம்ம அற்புதமா வலியுறுத்தி நம்மள்ட்ட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே இது வந்து நமக்கு பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரியது. இன்னைக்கு அம்மா வந்து நம்மள வந்து இந்த அளவுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு நீங்க எப்படி போகணும்? உங்களுடைய நிலைகள் என்ன? நீங்க என்ன உணர்ந்திருக்கிறீங்க? வர்றது போறதுங்கிறத விட, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? என்ன உணரப் போறீங்க? அப்படிங்கிறத வந்து தெளிவா நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு எடுத்துரையா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டாபிக் கூட நமக்காக வேற டாபிக் கூட குடுத்திருக்கலாம். காலச்சக்கரத்துக்குன்னு ஒரு டாபிக் கூட குடுத்து இன்னைக்கு அவங்க நம்மள எடுத்திருக்கலாம். கண்டிப்பாக வந்து இது நமக்கு உண்டான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்தது. இத வந்து நம்ம எல்லாருமே முழுமையா பயன்படுத்திக்கணும். அவங்களுடைய அறிவுரைகள் இல்ல, ஒவ்வொரு சொற்களும் நம்ம காதுல வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சொற்களா தான் இன்னைக்கு அமைஞ்சுது. எல்லாருமே பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்றைய செஷன் நமக்கு வந்து காலச்சக்கரம் நிகழ்வில் வெப்ப நெருப்பு சிகிச்சை என்பதை விட இன்றைய காலச்சக்கரம் அன்பர்களுக்கான ஒரு அறிவுரை சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொண்டு இன்றைய நிகழ்வை நாம வந்து சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்டான செஷன்ல ஒரு ஒரு சில அன்பர்கள் வந்து கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுங்க. நன்றி. நீங்க அன்மியூட் பண்ணீங்கம்மா, மியூட் ஆயிடுச்சு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. நான் மயில்வாகனன் பேசுறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா ரொம்ப அற்புதமா இன்னைக்கு நீங்க சொன்ன தகவல் அனைத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த காலச்சக்கரத்துக்கு வந்த பிறகு நான் வந்து பேசிக்கா டிரைவர், கவர்மெண்ட் டிரைவரு, கலெக்டருக்கு வண்டி ஓட்டியிருக்கேன், சப் கலெக்டருக்கு வண்டி ஓட்டியிருக்கேன். 22 வருஷமா ஆம்புலன்ஸ் ஓட்டியிருக்கேன் ஜிஹெச்ல. கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் திமிராவே பேசுவேன், சண்டை வளர்ப்பேன். நான் வந்துட்டா கொஞ்சம் பயப்படுவாங்க. அது மாதிரியான ஆள் தான் நான். ஆனா இந்த ஒரு 7 மாசம் இந்த இதுக்கு சிவசேலம் போயிட்டு வந்த பிறகு காலச்சக்கரத்துல குணபாலன் ஐயா என்னை நினைச்சு விட்டாங்க. அதன் பிறகு இப்ப நீங்க சொல்லும் போது நான் எல்லாம் சிந்திச்சு பாக்குறேன். நான் இது மாதிரி யோசிக்கவே இல்லை. எங்க வீட்டுல சண்டை கிடையாது. எனக்கும் என் மனைவி ஒரு நாள் நான் லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருந்தா என் பொண்டாட்டி சண்டை வளர்ப்பான். எப்படின்னு கேளுங்க. கடைக்கு போயிட்டு வர சொல்லுவேன். இந்த வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சத்த நாளி உட்கார்ந்து இருப்பேன். இன்னும் போகலையா வரலையா, வேணா நீ விருப்பம் தான், நீ போய் வாங்கிட்டு வாடி, வேலை இல்லைன்னு சொல்லி சண்டை வளர்ப்பேன். ஆனால் இப்ப இந்த காலச்சக்கரத்துக்கு வந்த பிறகு இன்னும் இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 மாசத்துல தீபாவளிக்கு சண்டை இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் எந்திரிக்கலன்னு சொல்லி ஒரே கடுப்பாவ எல்லாரையும் திட்டிகிட்டு இருப்பேன். இன்னும் மணியாவது பிள்ளைங்க எல்லாம் எழுப்பேன். இதோ நைட்டு பூரா கொண்டாடி வேலை செஞ்சிருப்பேன். பிள்ளைங்க எல்லாம் எந்திரிக்கலன்னு திட்டுவேன். பொங்கலுக்கு சத்தம் போடுவேன். பானை வைக்கணும், அது வைக்கணும், இன்னும் தூங்குறானு, இன்னும் வரலையா, குளிக்கலையா, வரலையான்னு சத்தம் போடுவேன். அது ரெண்டும் இந்த வருஷம் நின்றுடுச்சு. நான் ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷம் ஆச்சு. வீட்லயே தான் இருக்கிறேன். வீட்டுல நான் எப்போ இருந்தாலும் சண்டை வந்துடும். நான் கிளம்பி எங்க போயிடலாம்னு கூட சில சிந்தனைகள்லாம் எனக்கு வரும். போய் உட்காந்துட்டு வருவோம், அங்க வரும், இங்க வரும். இப்ப இந்த பிரச்சனையே கிடையாது. 24 hours வீட்டுல தான் இருக்கேன். எனக்கும் என் மிஸ்ஸஸுக்கும் எந்த சண்டையும் வரல. அதாவது என்னை சுற்றி இந்த அலைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு சொல்லுது பிரபஞ்ச அலை. அதே மாதிரி அவங்க எல்லாம் திருந்திட்டாங்க. என்ன யாரும் ஒரு கடுமையா பேசுறது கிடையாது. நீங்க செஞ்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்ற கட்டாயம் கிடையாது. நாங்களா கிளம்புறோம், ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புனா கூட சண்டை இல்லாம கிளம்புறோம். இன்னும் கிளம்பலையான்னு நினைப்போம். ஆனா ஆற்றல் பாருங்க, அவங்க சீக்கிரமா இப்ப கிளம்பிடுறாங்க. என் மனசு நோகாத அளவுக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. அதனால தேவைங்களுக்கு போயிடுறோம். பிள்ளைங்க ஏதாவது ஒரு பொருளை எடுப்பானோ, எங்க வைக்கிறானே தெரியாது, கண்ணாமன்னு திட்டுவான். எங்க வச்சாங்கன்னா என் பொண்டாடி வீட்டுக்குள்ள வந்து திட்டுவாங்க. ஏங்க ரோட்ல நின்று, வாசல்ல நின்று, கொல்லையில நின்றுலாம் சத்தம் போடுறீங்கலாம் சொல்லியிருக்கான். ஆனா இதை அவ்வளதையும் இந்த காலச்சக்கரம், அதாவது உங்களை மாதிரி ஆசான்கள் வந்து சொல்லி கொடுத்து இந்த எனக்கு வந்து ஆசான் வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. நம்ம நலசிவம் ஐயா என்னோட முட்டி வலி, கீழே விழுந்த முட்டி வலியை சௌரியமாக்கி இருக்காரு. இப்ப நீங்க சப்பளம் போட்டு நல்லா ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறேன். அது மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒன்னையும் உடம்ப மட்டும் எனக்கு சரியாக்கல, மனசை மாத்தி இருக்குது. எதிரி என் ஊர்லயே என்கிட்ட சண்டைக்காரவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தேன்னா ஒரு எரியும். ஏன்னா நான் கொஞ்சம் போராட்ட குணம் இல்லைன்னா அடியும் கொடுத்துருவோம். சமயத்துல பிரச்சனைகள்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி போறவங்க இப்போ அவங்கள பார்த்தா எனக்கு அந்த உணர்வே தோன்றல. திமிரு பிடிச்சா போற மாதிரி இவன் வந்து அவங்ககிட்ட சொல்லிடணும், இவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். இப்ப அதெல்லாம் வரவே இல்லை. அவன் என்ன பண்றான்னு முந்தியெல்லாம் நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த எண்ணமும் வரல. என்னை சுத்தி உள்ள அவங்கள சுத்தி உள்ளவங்க எல்லாம் விசாரிப்பேன், என்ன சொல்றாரு நம்மளை பத்தி அப்படின்லாம் கேட்பேன். இப்ப அந்த எண்ணங்கள் வரல.